செங்கம் அருகே பெய்து வரும் மிதமான மழைக்கு தெருக்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு பகுதியில் இரவு முதல் பெய்து வரும் மழையால் தெருக்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். மேலும் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி தெருக்களில் சூழ்ந்துள்ளதால் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும், மழைநீர் தேங்கா வண்ணம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்தியாளர் மா கலைமணி. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. பசங்கெல்லாம் கொசு கடியில் மழை பூரா உள்ளே வந்துச்சு. தண்ணி பூரா தேங்கி நிற்கிது. நாங்கள் ராவெல்லாம் குளிர் பிடிச்சின்னு பிள்ளைங்களை வச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க சார். எங்கள் பசங்க பிடிக்கிறாங்க. ரோடு வசதி என் வீட்டு உள்ள பூரா தண்ணி வந்துச்சு. துணி மணி கூட கட்டிக்கிறதுக்கு துணி இல்லை. எல்லாம் நாங்கள் பிள்ளைங்க பூரா அப்படி குளிர் பிடிச்சிட்டு உக்காந்துக்கிறோம் சார். அரிசி பருப்பு எல்லாமே நட்டி போயிடுச்சு. எங்களுக்கு ரோடு வசதி பண்ணி கொடுங்க சார். தண்ணி போக வழி என் வீடு பூரா வந்து பாருங்க சார். கலைக்கிட்டு வந்து மனு கொடுத்துக்கிறாங்க. தலைவர்லாம் வந்துக்கிறாங்க சார். அதெல்லாம் நடவடிக்கை எடுங்க சார். நாங்கள் மேல்பள்ளிப்பட்டு கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சார். மழை வந்தால் தண்ணி பூரா ரோடு பூரா தேங்கி நிற்குது. கொசுவாக பறக்குது. நைட்டில் பசங்க நிம்மதியாக தூங்க முடியல. எங்களுக்கு தண்ணி போக வசதி பண்ணி விடுங்க. ரோடு போட்டு விடுங்க. மோரி போட்டு விடுங்க. எங்களால் நைட் ஆனால் நிம்மதியாக தூங்க முடியல. டெங்கு காய்ச்சல் என்னென்னமோ வருது. நாங்கள் எப்படி பிள்ளைங்களை வச்சுக்கணும் இந்த கிராமத்தில் வசிக்கிறது? கொஞ்சம் எனக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுங்க சார். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.